ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீரை தண்டு எந்த கீரைன்னு தெரியுதுங்களா? தண்டுக்கீரை தாங்க. அந்த தண்டுக்கீரை வந்து பெரும்பாலுமே வந்து ரொம்ப விளைச்சலாக இருக்கும். அது பெரும்பாலும் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நாம் வந்து சமைக்கும்போது ரொம்ப அதிகமாக தெரியும். அதனால் நாம் என்ன பண்ணிவிடுவோம், இது தண்டுமே கொஞ்சம் முத்தின மாதிரி இருக்கும், பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி வீசிடுவோம். அந்த மாதிரி தூக்கி எறியாமல் இதை வந்து நாம் வந்து ஒரு தொக்கு வைக்கலாம். இந்த தண்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பீன்ஸ் எல்லாம் உரிக்கிறது மாதிரி உரித்து வச்சுக்கணும் முதல்ல. இது வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம வந்து இதெல்லாம் வந்து உரித்து வச்சா தான் நாம் வந்து சமைக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம அவசரத்தில் சமைக்கும்போது இதெல்லாம் வச்சு நம்ம உரிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. இது ரொம்ப பாரம்பரியமான ஒரு தொக்குங்க. எங்கள் பாட்டிலாம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது அப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க. இந்த தண்டெல்லாம் தூக்கி எறியாமல் இதை வந்து ஒரு தொக்கு மாதிரி வச்சு தருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தொக்கு அதுக்கு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதோ எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் சூடானதோ கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். ஒரு நறுக்கின பெரிய வெங்காயம், ஒரு நறுக்கின பெரிய தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் தட்டின இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா லேசாக வதங்கி வரும்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கீரைத்தண்டை சேர்த்துக்கலாம். கீரைத்தண்டு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அதிகமான குவான்டிட்டி இருக்க மாதிரி தெரியும். இங்கே வதங்க இது வந்து நல்ல சுருண்டு வந்துடும். எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கி வரும்போது இதில் ஒரு முக்கியமான காய் சேர்க்க போகிறோம். அந்த காய் சேர்த்தா தாங்க இந்த தொக்கே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கீரைத்தண்டோட அந்த காய் மட்டும்தான் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும், சேரும். கத்திரிக்காய் தாங்க சேர்க்க போகிறோம். கத்திரிக்காய் வந்து நல்லா துண்டு துண்டாக நறுக்கி வச்சுக்கணும். நறுக்கி இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு தட்டு போட்டு மூடிடணும். இது இந்த கீரைத்தண்டு வந்து நல்லா வந்து வதங்கணும் தண்ணி போக. இப்போ நம்ம மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி சேர்த்து நல்லா இதை ஒரு கிளறி தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா திரும்பவும் திறந்து திரும்ப தேவையான அளவு தண்ணி விட்டுக்கணும். இப்போ தான் தண்ணியை தேவையான அளவு விட்டுட்டு இப்போ வந்து திரும்பவும் மூடி போட்டு வேக வச்சிடணும். நல்லா வெந்து வரும்போது இடையில ஒரு கிளறிக்கணும். திரும்ப வந்து நம்ம வந்து நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பரான கீரைத்தண்டு கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கீரைத்தண்டு தொக்கு சாம்பார் சாதம், ரசம் சாதம், லெமன் ரைஸு, இல்லை நாம் இதிலேருந்து எடுக்கிற கீரையில் செய்கிற மசியல், இது எல்லாத்தோடவும் ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். கீரைத்தண்டை இனிமேல் வந்து தூக்கி வீசாதீங்க. கீரைத்தண்டில் தான் அவ்வளோ சத்து இருக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு தொக்கை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் திரும்ப செய்வீங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.